ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரசித்தது. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றத வழக்கமாகவே கொண்டிருந்தார். தண்ணி கொண்டு வரத 2 பானையை வச்சுருந்தார். அந்த பானைகளை ஒரு நீளமான கழியில் 2 முனைகளும் தொங்க விட்டு கழியை தோளில் சுமந்து வருவார். 2 பானைகளில் ஒரு பானை ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அதனால் வீட்டுக்கு வரும்பொழுதே அந்த பானையில் குறைவாக தான் தண்ணி இருக்கும். ஓட்டை இல்லாத இன்னொரு பானை அந்த பானையை பார்த்து குறையும் கிண்டலும் கேலியும் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பானைக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. இப்படியே 2 வருஷம் போச்சு. கேலியும் கிண்டலும் தாங்க முடியாத அந்த பானை விவசாயியை பார்த்து கேட்டுச்சு, ஐயா, என்னை குறைய சொல்கிறது எனக்கு ரொம்பவும் கேவலமாக இருக்குது. உங்களுக்கு தினமும் நான் குறையாக தான் தண்ணி கொடுக்குறேன், வழியெல்லாம் தண்ணி சிந்திக்கிட்டே தான் வரேன். இதனால் உங்கள் வேலையும் அதிகமாகுது, எனக்கும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த பானை சொல்லுச்சு. அதற்கு அந்த விவசாயி, பானையே, நீ ஒன்று கவனிச்சியா? நம்ம வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கிற அழகான பூச்செடிகள் வரிசையாக இருந்ததே, அதை கவனிச்சியா? உன்னிடம் இருக்கிற தண்ணி சிந்தது எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் வழிநெடுக்க பூச்செடியை விதைச்சிட்டேன். கிட்ட இருக்கிற தண்ணி சிந்தி வரதில்ல, அதுலேருந்து தான் அது பெருசாகி இப்போ அழகான பூக்களாக வந்திருக்கு. அந்த பூக்களை வச்சு தான் நான் வீட்டையும் அலங்கரிச்சிட்டேன், அந்த பூக்களை மீதி இருக்கிற பூக்களை வச்சு தான் நான் பணமும் சம்பாதிச்சிட்டேன். கஷ்டமே இல்லை, எனக்கு பெருமை தான் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார். இதை கேட்ட அந்த பானை கேவலமாக உணர்றதை எடுத்துட்டு அடுத்தவர் பேச்சை பற்றி கவலையே படாமல் தான் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்குச்சு. எப்போதுமே நம்முடைய வேலை சிறுத்தை செய்பவர்கள் அடுத்தவர்களின் கேலி பேச்சினை குறித்து நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்துட்டே இருந்தோம்னா மற்றவங்க கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மனசில் அது தோன்றதை தயவு செய்து நிறுத்திட்டு உங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள்.